காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யூதாவின் நிருபம் 24 25 வசனம். ஒரே அதிகாரம் தான். 24 25 2 வசனங்களை வாசிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது வழுவாதபடி உங்களை காக்க தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யூதா தன்னுடைய நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய நோக்கம் ஒன்றாய் இருந்தது. எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானுடைய நடத்துதல் வேறு விதமாய் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவான விசுவாசத்தை குறித்து எழுதலாம்னு நினைச்சேன். ஆனால் அதை நினைக்கும் பொழுது அதை விட முக்கியமாய் ஒன்றை உணர்ந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும், அது மிகவும் அவசியம் என்று சொல்லி எனக்கு கண்டது என்று சொல்லி அதை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். இந்த நிருபத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை விட்டு விலகி போன சம்பவங்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள், இப்படிப்பட்டதான நபர்களை குறித்த சில எச்சரிப்பு, சோதோம் கொமோராவுடைய காரியங்கள், இப்படி பல விதமான பல விஷயங்களை இந்த இடத்துல அப்படியே எழுதிக்கிட்டே வர்றார். இதை எழுதும் பொழுது அநேகர் ஆண்டவரை விட்டு விலகி போனதையும் கெட்டு போனதையும் அவர்களை குறித்த பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அந்த நிருபத்தை படிக்கிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை, விசுவாசத்தை கொடுக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி விழுந்தால் அதற்கு காரணம் அவர்கள் தான் காரணமே தவிர அதற்கு கர்த்தர் காரணம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இந்த நிருபத்தின் முடிவிலே கடைசியில் சொல்லி முடிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வழுவாதபடி உங்களை காக்கிறவர், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வழுவாதபடி நம்மை பாதுகாக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் பல நேரத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழுவி போகிறதையும் கர்த்தரை விட்டு தூரம் போகிறதை பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையிலே தைரியம் இழக்கிறார்கள், விசுவாசத்தை இழக்கிறார்கள். நம்மளால கடைசி வரைக்கும் நிற்க முடியுமா, ஜெயித்து ஓட முடியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்வி அனைவருடைய உள்ளத்தில் எழும்புகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு, எங்க பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய், குறைவில்லாதவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக நமக்கு நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழுவாமல் காக்கிறவர். இன்னைக்கு சிலர் கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்கள் என்றால் அது அவர்களாகவே தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியம், அவர்களாகவே எடுக்கிற முடிவுதான் காரணம், அவர்களாகவே கர்த்தரை விட்டு தூரம் போகிறதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆண்டவரை பொறுத்த மட்டிலே பார்க்கும் பொழுது நாம் அவர் கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார். இதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஏன் சிலர் வழுவுகிறார்கள் இல்லையா? ஆண்டவர் தான் நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார்னு போட்டிருக்கேன், அப்ப ஏன் சிலர் வழுவி போகிறார்கள்? இப்படி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நான் காரணம் சொல்றேன். இப்போ ஆண்டவர் வழுவாமல் காக்கிறவர் என்பது 100% உண்மை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப ஏன் சிலர் வழுவி போகிறார்கள்? அதுவும் நடக்கத்தானே செய்யுது. அது ஏன்? அப்ப ஏன் கர்த்தர் அவங்களை காக்கல என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அப்போ ஆண்டவர் அவங்களை காக்காமல் சிலரை விடுகிறதும் சிலரை காக்கிறதுமாக அப்படியெல்லாம் கிடையாது.
கர்த்தர் பட்சபாதம் உள்ளவராய் இருந்து சிலரை வழுவாமல் பாதுகாக்கிறார், சிலரை வழுவும்படி விட்டு விடுகிறார். அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரே நிலையில தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுகிறார். ஒரே விதத்தில் தான் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். ஒரே விதத்துல தான் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். ஒரே விதத்துல தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் சிலர் வழுவுகிறார்கள், ஏன் சிலர் வழுவாதபடி கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சோதனைகளும் பிரச்சனைகளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கும். சோர்ந்து போகக்கூடிய பிரச்சனைகள், சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், பலவீனப்படுத்துகிறதான காரியங்கள், பிசாசினால் கொண்டு வரப்படுகிறதான சோதனைகள், அவர்களால் பலவிதங்களில் தாங்களே தங்களை குத்திக் கொள்ளுகிற சோதனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த சோதனைகள் நம்மளை தடுமாற செய்கிறதும் உண்டு. சில நேரத்தில் அது எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது என்று சொல்லி தடுமாறுற நிலைமைகள் உண்டு. அப்போ ஒன்று நல்லா தெரியணும், நம்முடைய செலக்ஷன், நம்ம எதை சூஸ் பண்ணுகிறோம் என்பதுதான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிறோம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அதை விட்டு அதற்கு எதிராக நம்மை வழி நடத்தும்படி சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு போடுகிறான், சில சூழ்நிலைகளை கொண்டு போடுகிறான், சில சோதனைகளை கொண்டு வைக்கிறான். அப்ப அந்த நேரத்துல ஒரு சாதாரண மனித இருதயம் என்ன செய்யும், அதிலே தடுமாறுகிறது உண்டு, அதிலே தத்தளிக்கிறது உண்டு, அதிலே விலகி போக முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள் அப்படி இழுக்கப்படுகிறது உண்டு. இந்த நிலைமையில தான் அந்த சம்பந்தப்பட்ட தெய்வ பிள்ளை எடுக்கிற தீர்மானம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. இப்போ நம்ம நமக்கே தெரியுது அந்த நேரத்துல நம்மளுக்கு வருகிற பிரச்சனை நம்மை ஒரு பக்கத்தில் இழுக்குது, தேவ சித்தத்தை விட்டு இழுக்கிறது. ஒண்ணு சொல்லுகிறேன், யாருக்குமே எதுவுமே தெரியாம நடப்பது கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு ஒருத்தன் விலகுகிறார்கள் என்றால் தெரியாமல விலகிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விலகுறாங்க, தெரிஞ்சுதான் விரும்புறாங்க, விரும்பிதான் விலகி போகிறார்களே தவிர யாரும் தெரியாமலோ விரும்பாமலோ விலகி போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதன் மூலமாக அது நடக்கிறதை தவிர மற்றபடி கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருது, கர்த்தரை விட்டு விலகி போகும்படி, உங்கள் ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படும்படி, உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறது பாதிக்கப்படும்படி, கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நீங்கள் பாதிப்படையும்படி ஏதோ ஒண்ணு வருது. அப்ப நீங்க எதை செலக்ட் பண்றீங்க? நீங்கள் அந்த போக்கிலே நீங்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகளை சார்ந்து அதற்கு உங்களை விட்டு கொடுத்து விடுகிறீர்களா? அதை மேற்கொள்வதற்கான ஒரு இருதயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? இதுதான் காரியம். அந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். நம்ம எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? சரி, அது போகிற போக்கிலே நம்ம போறோம் அப்படின்னாக்க, அது போகிற போக்கிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்திவிடும், தவறான இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும், தோல்வியிலே கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நேராய் கையை நீட்டி, ஆண்டவரே என்னை காப்பாற்ற, இந்த சூழ்நிலையில என்னால் போராட முடியவில்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் என்னை ஜெயிக்க வைக்கணும், இந்த இடத்துல நான் தோத்து போயிடக்கூடாது, நான் ஜெயிக்கணும், இந்த சூழ்நிலைகளிலே நான் தடுமாறிடக்கூடாது, நான் நிக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேராய் உங்கள் கையை நீங்க நீட்டினீங்கன்னா, நிச்சயம் சொல்றேன், வழுவாதபடி காக்கிறவரை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அங்கதான் நீங்கள் வழுவாமல் வழி காக்கிறவரை பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு அவருக்கு நேராய் கையை நீட்டாம, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவருக்கு நேராய் நம்ம கூப்பிடாம, நம்ம போற போக்குல இழுக்கிற இழுப்புக்கு நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னா, நம்ம இழுக்கிற இழுப்புக்கு போய் விழுந்துருவோம். பிசாசு நம்ம இழுக்கிற இழுப்புக்கு போய் விழுந்துரும். ஆனால் பிசாசு ஒரு பக்கத்துல இழுக்கிறான். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கையை நீட்டணும். ஆண்டவரே, நீங்க தான் என்னை காப்பாற்றணும், நீங்க தான் என்னை ஜெயிக்க வைக்கணும், இந்த சூழ்நிலையில தோத்துடக்கூடாது, இந்த சூழ்நிலையில தடுமாறிடக்கூடாது, இந்த சூழ்நிலையில ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடக்கூடாது. நீங்க தான் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி அவருடைய ஒத்தாசை நீங்க கேட்பீங்கன்னா, அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுத்து நம்மை வழுவாதபடி பாதுகாக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றங்களாய் நிறுத்த வல்லவர் என்பதை அங்கே கர்த்தர் விளங்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் அங்கதான் அது நடக்குது. அப்போ இது நமக்கு கர்த்தர் செய்யறாருன்னா, நம்ம சாய்ஸுக்கு தான் விடுறாரு, எல்லாமே நம்ம சாய்ஸுக்கு விடுறாரு. தோல்வியை நாம தெரிந்து கொள்ளுகிறோமா அல்லது வெற்றிக்காக நம்ம போராடுகிறோமா? நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமா அல்லது அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய ஒத்தாசையை அனுப்பி நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமா? எதை நம்ம சூஸ் பண்றோம்? எதற்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம்? எதை நம்ம விரும்புகிறோம்? எதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம்? இதுதான் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் அந்த முடிவை தீர்மானிக்கிறது.
அதனால் இந்த நாட்களில் சொல்லுகிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருவின் போராட்டம் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாம்சத்தின் போராட்டம் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை விட்டு விலக செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டு. எல்லாமே வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற தீர்மானம், அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற முயற்சி, அந்த நேரத்துல நாம் கர்த்தருக்கென்று விட்டு கொடுக்கிற காரியம், இதுதான் அந்த இடத்துல காரியம். இது எல்லாருக்குமே உண்டு. ஏன்? இயேசு கிறிஸ்துவே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவே விதிவிலக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவிற்கு ஆரம்பத்திலிருந்து பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு அவர் சிலுவைக்கு போகிறதை குறித்து அவருக்கு நல்லாவே தெரியும். திரும்ப திரும்ப பலமுறை சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவாருங்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும், தான் சிலுவைக்கு போகணும், சிலுவையில மரிக்கணும், உலகத்து ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சிலுவைக்கு போகிற அந்த கடைசி நேரத்திலே அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய ஆவிக்கும் நடுவில் ஒரு போராட்டம். அந்த இடத்துல ஒரு போராட்டம். அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகளை எப்படி நீ தாங்க போற என்று மாம்சம் அவரோடு கூட போராடுகிறது. இவ்வளவு கொடிய உபத்திரவத்தை நீ எப்படி தாங்க போற? இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உனக்கு வரப்போகிறது, இதன் எப்படி தாங்க போற என்று சொல்லி மாம்சம் அவருக்கு ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. அப்ப அந்த நேரத்துல தான் அவர் எடுக்கிறதான சரியான முடிவு, கெத்செமனே தோட்டத்துக்குள் நுழைந்து விடுகிறார். அந்த போராட்டம் உச்சத்திற்கு போகிறது. அந்த சிலுவை மரணத்திற்கு தப்பித்தால் கூட பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த மாம்ச போராட்டம் வருகிறது. அந்த நேரத்தை அவர் சரியானதை சூஸ் பண்றாரு. அதுதான் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறாரு. போய் அங்கே முகங்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. பாருங்க, நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் என்ன அர்த்தம்? அதான் போராட்டத்தின் அடையாளம். ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்பது என்ன? அதுதான் ஆவியை சார்ந்து கொள்ளுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த மாம்ச போராட்டம், மன போராட்டத்திலே அவர் அதை ஜெபத்திலே வைக்கிறார். அந்த மாம்ச போராட்டத்தை, அந்த மன போராட்டத்தை ஜெபத்துல வைக்கிறார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அதற்கு மேலாகவே இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். எப்பொழுது அந்த போராட்டம் முழுவதுமாய் அடங்குகிறதோ, எப்பொழுது அவருடைய இருதயம் முழுவதுமாய் சிலுவைக்கு தயாராகிறதோ, அதுவரைக்கும் அவர் தன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் ஜெபிக்கிறதை நிறுத்தக்கூடாது. அதற்கு எதிராக ஜெபிக்கிறதை அதற்கு எதிராக ஜெபிக்கிறதை நீங்க ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஜெயம் உங்களுக்கு தான். நிச்சயம் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அங்கேதான் உங்களை கர்த்தர் கரம் பிடிப்பார். வழுவாதபடி காக்கிறவர் என்பதை விளங்க பண்ணுவார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களை கர்த்தர் உட்கார வைப்பார். ஆண்டவர் நம்மை தேற்றுவார், பலப்படுத்துவார், நடத்துவார். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து இனி எதுவும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனால இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள், நீங்க எதிர்மறையான சம்பவங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இவங்களே இப்படி ஆயிட்டாங்க, நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வருது, நம்ம நிப்பனோ நிக்க மாட்டேனோ, இந்த 2 தாட்டே வரக்கூடாது. நிப்போம், ஜெயிப்போம், ஓடுவோம், வெற்றி சிறக்க பண்ணுவார். இது நம்ம பலத்தினால அல்ல, ஆண்டவருடைய பலத்தினால கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நாம ஜெயிப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். ஆகினாலே தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற வெற்றிக்கு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மேலேயே விசுவாசம் வையுங்கள். அவருடைய ஒத்தாசையை கேளுங்க. அவருடைய பலத்தினால் நிரப்பப்படுங்க. ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உலகத்தின் எந்த காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நாம் வழுவாதபடி கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு நம் கர்த்தராகிய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். வெற்றி சிறக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க அப்பா. வழுவாதபடி எங்களை காக்கிறவரே, உமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துகிறதற்கு வல்லமையுள்ள தேவரீரே, நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. மக்கள் சோத்திரம் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல